குரூப்பில் இருக்கிறனால எனக்கு அந்த மெசேஜ் வந்தது. அது என்ன மெசேஜ்னால் வந்து கவர்மெண்ட் ஐடி உமன்ஸ் ஐடின்ட்டு இருக்குது. உமன்ஸுக்குன்னு வந்து கவர்மெண்ட் வந்து ஐடிஐ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து மெயினாக வந்து நிறைய வேல்யூபுளான கோர்சஸ் இருக்குது. என்னென்ன கோர்சஸ்னால் வந்துட்டு எலக்ட்ரானிக் மெக்கானிக் இருக்குது, கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்குது, சிவில் டெக்னாலஜி இருக்குது. மெயினாக மெடிக்கலுக்குன்னே ஒரு கோர்ஸ் இருக்குடா. அப்படியே இருக்காங்க. அது என்ன கோர்ஸ்னால் வந்துட்டு டெக்னீஷியன் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். அது வந்து 2 இயர் கோர்ஸு. அதை நம்ம வந்து படித்தோம்னா அதில் வந்து நிறையா வந்து இப்போ இருக்க லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து அந்த கோர்சஸ் நம்ம படிக்கும் போது அது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறப்போ வந்து அது வந்து இது பண்ணுறோம் கண்ட்ரோல் பண்ணுறப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த படிப்பு வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அது மூலிமா நமக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குதுடா. மெயினாக வந்து ஐடிஐக்கு வந்து ஜாயின் பண்ணணும்னா என்ன குவாலிஃபிகேஷன்னா 10th படிச்சிருந்தாலே போதும். மினிமம் 10th படிச்சிருந்தாலே வந்து நம்ம ஐடிஐ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டுன்றது அது நான் சொல்ல மறந்துட்டு போகிறேன். அந்த நோட்டீஸில் மெயினாக வந்து என்ன போட்டிருந்ததுன்னா உமன்ஸுக்கு வந்து மெயினாக வந்து நோ ஏஜ் லிமிட்டு. ஓகேவா? அதனால் வந்து நம்ம வந்து 6 months கோர்ஸ் இருக்குது, 1 year கோர்ஸ் இருக்குது, 2 year கோர்ஸ் இருக்குது. நமக்கு என்ன விருப்பமான கோர்ஸோ அது வந்து நம்ம வந்து விருப்பமான அந்த அந்த பீரியட் இருக்குது. அந்த பீரியடுக்குண்டான கோர்ஸ் வந்து நம்ம எடுத்து படிச்சுக்கலாம். ஓகேயா? மெயினாக வந்து இதுக்கு பெனிஃபிட்ஸ் சொல்ல மறந்துட்டேனே. ஐடிஐ படிக்கிறதுனால வந்து மெயினாக வந்து கவர்மெண்ட் ஐடியில் நம்ம சேர்ந்து படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் மெயினாக வந்து யூனிஃபார்ம் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஃப்ரீ நோட் புக்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீ பஸ் பாஸ். நம்ம டெய்லி போயிட்டு வரக்கு ஃப்ரீ பஸ் பாஸும் நமக்கு ஃப்ரீ, அந்த சார்ஜஸும் இல்லை, நம்ம போயிட்டு வந்துக்கலாம். அப்புறம் வந்து மெயினாக வந்து நம்ம வந்து இந்த 2 year படிக்கிற வரைக்கும் இல்லை 1 year கோர்ஸ் இந்த ஐடிஐ கோர்ஸ் படித்து முடிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்டைஃபண்ட் நம்ம மாதிரி கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. அது போக இன்னொரு மெயினாக ஒரு ஸ்பெஷல் ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்ன பெனிஃபிட் தெரியுமா? அது வந்து தமிழக அரசோட வந்து புதுமை பெண் திட்டம்னு ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம படிக்கிற கவர்மெண்ட் ஐடிஐயில் படிக்கிற பெண்களுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்கீம் வந்து என்னென்னா வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் 10th வரைக்கும் நம்ம படிச்சிருந்தோம்னா மாதம் நமக்கு வந்து 1000 ரூபா வந்து கவர்மெண்ட்லேருந்து நமக்கு அந்த பணமும் வரும்டா. அது போக வந்து ஸ்டைஃபன் அமௌண்ட்டு வருது, எல்லா பெனிஃபிட்ஸு இதெல்லாம் போக மெயினாக நம்ம வந்து எதுக்காக நம்ம வந்து இங்கே வந்து கவர்மெண்ட் ஐடியில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன ஒரு வந்து பெனிஃபிட்ஸ்னால் வந்துட்டு நம்ம படிக்கும் போதே நமக்கு வந்து நல்ல ஒரு ட்ரைனிங்கை கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்து நம்ம ஸ்கில்லை டெவலப்மெண்ட் பண்ணி அது மூலிமா வந்து நமக்கு பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ நம்மளோட ஃப்யூச்சருக்கு வந்து நம்ம ஃப்யூச்சர் வந்து நமக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகேடா, ஜாயின் பண்ணலாம். அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்குன்னு நான் சொல்கிற நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம் தான். நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 9715626813. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணால் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுங்கிற டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. ஓகேயா? நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா நமக்கு வந்து ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம வந்து ஐடிஐயில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.